இந்த மெட்ராஸ்ல ஒரு மேயர் இருக்கு, அந்த பாப்பா பேர் என்ன? என்னது? அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்காங்க. சரி, பிரியா. அந்த பிரியா கிட்ட போய் நிருபர் ஒருத்தன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே மேயர் சொல்லுது, அதிலே ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. ஏ மூதேவி, அதன் அடையார் ஆனந்த பவனா? மீண்டும் திராவிட மாடல் நொட்டும். ஓட்டு போடுவானா? போட்டுவானா? ஸ்டாலின் மயக்கத்தில் இருக்கே, உனக்கு ஆண்மை தெம்பு இருந்தா போன தடவை பிரச்சாரத்துக்கு போட்டு வந்த அதே பாட்டை இந்த தேர்தலுக்கு போடு. உங்க அப்பனுக்கு பின்னால் நீ, உனக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி யாரு? இன்பநிதி, இன்பநிதிக்கு பின்னாடி உன்னை அவன் பண்ணி பொக்க போற புள்ள. என்னடா அது கட்சியாடாது? கருணாநிதி கிட்ட பத்திரிகைக்காரன் கேட்டான், கலைஞர் அவர்களே, உங்களுக்கு பிறகு திமுகவுக்கு தலைவர் யார்? ஸ்டாலின் வருவாரான்னு கேட்டான். அதுக்கு கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? திமுக என்ன சங்கரபடமா வாரிசுகளை கொண்டு வருவதற்கு அப்படின்னா. பெண்களுக்கு இதான் முக்கியமான சப்ஜெக்ட், கேளுங்க. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். எவ்வளவு ரூபாய்? 1000 ரூபாய் உரிமை தொகை. யாருக்கு? அனைத்து பெண்களுக்கும். மறுபடியும் சொல்லுங்க. அனைத்து பெண்களுக்கும். நான் கவுண்டமணி மாதிரி கேட்கிறேன், ஒரு படத்துல கேட்பேன், மறுக்கான்னு சொல்லு. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 வழங்கப்படும். நான் பெண்களை கேட்கிறேன், எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சா? கொடுத்தாரா? அதற்கு பிறகு என்ன சொன்னார்? தகுதி இருக்கிற பெண்களுக்கு மட்டும். இத முதல்ல சொல்லணும் இல்ல, தேர்தல் நேரத்தில் சொல்லாமல ஸ்டாலின், தகுதியுள்ள பெண்களுக்கு தான் 1000 வழங்கப்படும் சொன்னாரா? அனைத்து பெண்களுக்கும். வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு தகுதியுள்ள பெண்களுக்கு. அது என்ன தகுதியுள்ள பெண்கள்? 1000 ரூபாய் வாங்க வேண்டுமானால் சில தகுதிகள் இருக்க வேண்டும். என்ன தகுதி? அவள் வீட்டிலே மிக்சி இருக்கக்கூடாது, கிரைண்டர் இருக்கக்கூடாது, டிவி சூட்டி வண்டி இருக்கவே கூடாது, அவளுக்கு கழுத்திலே நகை இருக்கக்கூடாது, காதிலே லோலாக்கு, மூக்கிலே புல்லாக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல வேளை அவளுக்கு புருஷனே இருக்கக்கூடாது. அதை மட்டும் சொல்ல.